அன்பான போட்டித் தேர்வர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இறுதிக்கட்ட குரூப் 2 கலந்தாய்வு குறித்து, குறிப்பா JCA ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் பணியிடங்களுக்கான தற்பொழுது நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட கலந்தாய்வு குறித்து சில கேள்விகளை, நியாயமான கேள்விகளை நேற்றைய காணொளி வாயிலாக உங்கள் முன்னாடி நாங்க வச்சிருந்தோம். அந்த கேள்விகள், அந்த ஐயப்பாடுகளை எதன் அடிப்படையில நம்ம வச்சோம் அப்படின்னா, கலந்தாய்வுல கலந்துக்கிட்டு கலந்தாய்வு அன்றைக்கு டிஎன்பிசி ஆபீஸுக்கு போய் பணியிடம் காலி இல்லை, நீங்கள் இதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்களின் அடிப்படையில அந்த கேள்விகளை நம்ம முன் வச்சிருந்தோம், பார்த்திருப்பீங்க. அதனோட தொடர்ச்சியா இன்னைக்கு நிறைய பேர் போன் பண்ணி எனக்கு இப்படித்தான் ஆச்சு, நானும் அதுக்கான அந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்கிற டிகிரி தான் நான் படிச்சிருக்கிறேன், இந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன், ஆனா ஏன்னா இந்த போஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அல்லது என்னையும் உள்ள போனோடனே ஒரு நேம் லிஸ்ட் படிச்சாங்க. இந்த நேம் லிஸ்ட்ல படிச்சவங்களுக்கெல்லாம் பணியிடம் எதுவும் காலி இல்லை, நீங்க திரும்பி செல்லலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதுல என்ன சார் இது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஐயப்பாடுகளை, சந்தேகங்களை நம்மளுடைய இன்னைக்கும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கும் 13ஆம் தேதி ஆகிய இன்றைக்கும் நிறைய பேர்த்த திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனோட தொடர்ச்சியா தான் இப்ப இந்த காணொளி. இதுல மிக மிக முக்கியமான சில விஷயங்களை நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கு, கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது இருக்கு. அதனால இந்த காணொலியை தொடர்ச்சியா பாருங்க. முதல்லங்க, கவுன்சிலிங்னா என்னங்க? கவுன்சிலிங் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. முதல் விஷயம் அதுதான், முதல் பாயிண்ட் அதுதான். டு இம்பார்ட் டிரான்ஸ்பரன்சி இன் த கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி இன் த அட்மினிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்பரன்சி இன் தி ரெக்ரூட்டிங் ப்ராசஸ். அதுதான் அந்த காரணத்துக்காக தான் கலந்தாய்வு கொண்டு வரப்பட்டது. அந்த கலந்தாய்வில் என்ன பண்ணுவாங்க? அந்த கலந்தாய்வுல அவருடைய மதிப்பெண் அடிப்படையில, மெரிட் பேசிஸ்ல அவரை வர வச்சு, தென் அவரை ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்கார வச்சு, அவருடைய கேட்டகரி, அவருடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் விரும்பிய போஸ்ட் இருந்தால் அவர் அதை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்படுவார். அல்லது கடைசி கட்டத்துல வர்றவங்களுக்கு அவங்க விரும்பிய போஸ்டெல்லாம் எடுக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு ஸ்வீப்பர் வேலையாவது கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா, அந்த கடைசியா இருக்கிற ஒரு போஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிதான் இந்த இறுதிக்கட்ட கலந்தாய்வுல கலந்து கொள்ளக்கூடியவருடைய மனநிலையா இருக்கும். எது எப்படியாக இருப்பினும் அவரை பாத்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு, ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும், அந்த ஸ்கிரீன்ல எந்த போஸ்டுமே அவர் கேட்கக்கூடிய அல்லது அவருக்கான எந்த பணியிடமும் காலி இல்லை அப்படின்னு அந்த போஸ்ட் கோடு பிளஸ் அந்த போஸ்டோட பேரு, அதற்கு எகெயின்ஸ்டா நம்பர் ஆஃப் வேகன்சி 0000 அப்படின்னு இருந்ததுன்னா மட்டும்தான் அவரை நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பணும். ஓகேங்களா? இதுதான் முறை. ஆனா இப்படி இல்லாம என்ன பண்ணிருக்காங்க, கலந்தாய்வர்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஹால்ல உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு A4 சைஸ் பேப்பரை எடுத்துட்டு வருவாரு. என்ன பண்ணுவாரு, அதுல இருக்கிற பேர்கள் எல்லாம் படிச்சுட்டு, உங்களுக்கெல்லாம் பணியிடம் எதுவும் காலி இல்லை, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. அதுதான் இந்த 2-3 நாட்களா நடந்துகிட்டு இருக்குது. அதைத்தான் நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம். இப்போ அவர் அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடியே உட்கார வைக்கலாம், அந்த மானிட்டருக்கு முன்னாடியே அவருக்கு உட்கார வைக்கல. அப்போ அவருக்கு எந்த பணியிடமும் காலியா இல்ல, அவரு வந்த அந்த நேரத்துல எந்த பணியிடமும் காலியா இல்ல அப்படின்னா அது அந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிருக்கணும்ல, அத அவர் பார்க்கறதுக்கு அனுமதிச்சிருக்கணும்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லாம ஒருத்தர் பேப்பர் எடுத்துட்டு வருவாரு, ஓகே நீங்க எல்லாம் கிளம்பி போயிருங்க, உங்களுக்கு எந்த பணியிடமும் காலி இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறது எந்த விதத்துல நியாயம்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதைத்தான் நம்ம எழுப்பியிருந்தோம். இப்ப நம்ம இந்த விலாவரியா பேச போறோம். ஓகேலாம். இப்போ அந்த மாதிரி திருப்பி அனுப்பக்கூடிய தேர்வர்களுக்கு அதுக்கு முந்தின நாள் தான் மெயில் வருது. அதாவது 13ஆம் தேதி கவுன்சிலிங் அவருக்கான தேதி அப்படின்னா 12ஆம் தேதி ஈவினிங் அவருக்கு மெயில் வருது, இந்த பணியிடத்திற்காக நீங்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி மெயில் வருது. ஸோ அந்த மெயிலை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க அவங்க. ஸோ அப்படி வர்றவங்களை தென் உங்களுக்கான பணியிடம் எதுவும் காலி இல்லை அப்படின்னு சொல்லி ஓரலா சொல்லி, நல்லா கவனிங்க, வாய்மொழியா சொல்லி
அனுப்புறாங்க. அவங்கள அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு, இங்க பாருங்க உண்மையிலுமே உங்க கேட்டகரிக்கு, உங்க குவாலிஃபிகேஷனுக்கு எல்லா பணியிடமும் பூர்த்தி ஆகிவிட்டது, நிரப்பப்பட்டு விட்டது. அதனால எல்லாமே 0 இருக்குது. அத நீங்க பார்த்து என்ஷூர் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு அனுப்புறதுதான் முறையா. ஆனா, அப்படி செய்யப்படவில்லை. அப்போ அந்த கலந்தாய்வுல போயிட்டு வந்தவங்க, அந்த பணியிடம் எதுவும் காலி இல்லைன்னு திருப்பி அனுப்பப்பட்டவர்கள், அவங்க எழுப்புற முக்கியமான கேள்வியே இதுதான். சார் என்னுடைய கேட்டகரிக்கு, என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு எந்த பணியிடமும் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. அத ரிட்டனா கூட எதுவும் குடுக்கறது இல்ல. ஓரலா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா, அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் அதே என்னுடைய கேட்டகரியில் இருக்கக்கூடிய, அதே குவாலிஃபிகேஷனோட இருக்கக்கூடிய, என்னை விட மார்க் கம்மியா எடுத்தவருக்கு அந்த பணியை அவர்கள் தூக்கி கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இதுல என்ன வெளிப்படைத்தன்மை இருக்கு? கலந்தாய்வு என்பது வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறை. அப்படி இருக்கும்பொழுது, என்ன அந்த சிஸ்டத்துல எதையுமே காமிக்கல. அந்த ஸ்கிரீன்ல, அந்த பெரிய டிஸ்ப்ளே ஸ்கிரீன்ல எனக்கான பணியிடங்கள் 0ன்னு அவங்க காட்டவே இல்ல. அவங்களா ஓரலா சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் கூப்பிட்டு சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரில வர்றேன். நான் இத்தனாம் தேதி கவுன்சிலிங் போனேன். எனக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் எனக்கு மெயில் வந்திருந்துச்சு. ஆனா அடுத்த நாள் காலையில நான் போனோனே எனக்கு பணியிடம் எதுவும் காலி இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இத நான் எப்படி நம்புறது? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எனக்கான பணியிடங்கள் 1 அல்லது 2 அல்லது 1க்கு சில பணியிடங்கள் இருந்து கூட, என்ன வந்து வெளிய அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் டேஸ்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நாள்ல, யாராவது ஒருவரிடம் என்னை விட குறைவான மார்க் மதிப்பெண் எடுத்தவரிடம் ஏதாவது ஒரு ஆதாயம் பெற்றுக்கொண்டு, அவர்களுக்கு அந்த பணியை எடுத்து கொடுத்தால், அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறாங்க. இது யோசிக்க வேண்டிய கேள்விதான். இந்த கேள்வியை நாம் எழுப்பியிருந்தோம். இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி எல்லாமே இவங்க ஜஸ்ட் ஓரலா சொல்லி வெளிய அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே. இது ஒண்ணுங்க. இது ஒரு கேஸ். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இன்னொரு காமெடி இன்னொரு காமெடி அல்லது அபத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆ அல்லது ஒரு அநியாயம், அநீதி எப்படி வேணாலும் சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டியில பாரதியார் யூனிவர்சிட்டியால் வழங்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்தால் வழங்கக்கூடிய பிபிஏ வந்து பிபிஎம்க்கு இணையானது அப்படின்னு சொல்லி ஜிஓ இருக்கு. அதே மாதிரி பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மதுரை காமராஜர் வழங்கக்கூடிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய அந்த பட்டப்படிப்பு பிபிஎம்க்கு இந்த இடத்துல நான் பிபிஎம் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை மீன் பண்றேங்க. ஓகேங்களா? அதுல என்ன கூத்து அப்படின்னுங்கிறது அதை நேற்றே சொல்லியிருந்தேன். அது இன்றும் தொடர்ந்திருக்குது. இப்ப இங்க வாங்கலாம். பாரதியார் கொடுக்கிற பிபிஏ பிபிஎம்க்கு இணையானதுன்னு ஜிஓ இருக்கு. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய பிபிஏ பிபிஎம்க்கு இணையானதுன்னு வழங்கக்கூடியது. அப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியில பிபிஏ படிச்சவங்களுக்கு பணியிடம் கிடைச்சிருக்கு. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியால் வழங்கப்பட்ட பிபிஏ படிச்சவங்களுக்கு பிபிஎம் என்று கருதப்பட்டு பிபிஎம்க்கு இணையானது என்று கருதப்பட்டு அவர்களுக்கு பணியிடம் வழங்கப்படுது. ஆனா அதே பிபிஏல பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில படிச்சு வந்தவங்களுக்கு பிபிஎம்க்கு இணையானது இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நல்லா கேளுங்க. 3 கேண்டிடேட்டுங்க. 3 கேண்டிடேட். ஒருத்தர் 3 பேருமே பிபிஏ. 3 பேருமே பிபிஏ. ஒருத்தர் பாரதியார் யூனிவர்சிட்டி. அதான் வந்து பிபிஎம்க்கு இணையா கருதி அல்லது ஈக்குவலன்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஜிஓ இருக்கு. தென் அதே பிபிஏ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட பிபிஏ பிபிஎம்க்கு இணையானது அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்கு. அதனால அவர்களுக்கு பணியிடம் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஆனா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியால் வழங்கப்படுகின்ற பிபிஏ பட்டப்படிப்பு பிபிஎம்க்கு இணையானது என்று இதுவரை எந்த அரசாணையும் வெளியிடப்படவில்லை என்ற காரணத்தால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பணியிடத்தை எடுப்பதற்கு தகுதி இல்லை என்று திருப்பி அனுப்பியுள்ளார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஒரே டிகிரி தான் அந்த 2 யூனிவர்சிட்டியில படிச்சவங்களுக்கு பணி கிடைக்குது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில படிச்ச அதே டிகிரி படிச்சவருக்கு பணியிடலை. இது வந்து காமெடியா இல்லைங்களா? இது அபத்தமா இல்லையா? அப்போ பாரதிதாசன் யூனிவர்சிட்டியும் அரசின் அங்கம் தானே. அரசு தான் வந்து அதுக்கு வந்து ஊழியர்களை அதிகாரிகளை நியமிக்குது. அரசு தான் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு பண்ணுது, கிராண்ட் கொடுக்குது. ஓகேங்களா? இப்படி எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் அது பெரியார் யூனிவர்சிட்டியா இருக்கலாம், எம்கே யூனிவர்சிட்டியா இருக்கலாம்,
மனோன்மணியம் எம்எஸ் யூனிவர்சிட்டியா இருக்கலாம், மதர் தெரசா யூனிவர்சிட்டியா இருக்கலாம், எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாங்க அது வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தானே. ஏன் டீம்டு யூனிவர்சிட்டியாவே இருந்தாலும் என்ன, டீம்டு யூனிவர்சிட்டிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தது யாரு, அந்த ஸ்டேட்டஸை கன்ஃபர் பண்றது யாரு, அரசு தானே. அப்போ ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னாலே அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகேங்களா. அப்போ ஒரு 2 பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க அரசு பணிக்கு தகுதியானவர்கள், இந்த பல்கலைக்கழகத்துல அதே பட்டப்படிப்பை படித்தவர்கள் அதே அரசு பணிக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தான். அப்ப இது அபத்தம் தானேங்க, அபத்தம் தானே. ரெண்டாவது, ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபை பண்ண வேண்டிய டியூட்டி யாரோட டியூட்டி? கவர்மெண்ட் டியூட்டி தான். இப்போ ஒரு +2 முடிக்கிற ஒரு பையன் நம்ம ஏதாவது அடுத்தது பட்டப்படிப்பை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில அவனுக்கு கிடைக்கிற கோர்ஸை அவன் ஜாயின் பண்ணுவான். அவனுக்கு அந்த ஈக்குவலன்ஸ்னா என்ன, டிஎன்பிசி எக்ஸாம்னா என்ன, அந்த ஸ்டேஜில் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் எல்லாரும் மாறி அந்த பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்து வேலை தேடி அலையும் போது சரி ஓகே ஒரு அரசு வேலைக்கு போகலாமேன்னு சொல்லி டிஎன்பிசி தேர்வுகளுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு வருஷக்கணக்காக வந்து தயார்படுத்திக்கிட்டு அவன் அதாவது கடனுடனை வாங்கி நகை நட்டு அடமானம் வச்சு எத்தனையோ ஏசல்கள், இழி சொற்கள், அவமரியாதைகள், உதாசீனங்கள், ஓகேல, சொந்த உறவுக்குள்ளேயே சொந்த குடும்பத்துக்குள்ளேயே எத்தனையோ ஏளன பேச்சுக்கள், இதையெல்லாம் தாங்கிட்டு அவன் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி கவுன்சிலிங் நாள் அன்னைக்கு வந்து அப்போ அந்த நீங்க படிச்ச இந்த டிகிரி வந்து இது வந்து அரசால் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னா இது அரசே செய்கின்ற மோசடியா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நான் உங்க முன்னாடி முன்வைக்கிறேன். அப்போ ஈக்குவலன்ஸ் அப்போ ஓகே அப்போ ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜிஓ ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில படிச்ச டிகிரிக்கு ஈக்குவலன்ஸ் இது வரைக்கும் ஜிஓ எதுவும் வரலன்னா அதுக்காக அந்த கலந்தாய்வு எப்படி திருப்பி அனுப்புவீங்க? அவரோட ரிசல்ட் வித்திகல்டர்ல வைக்கணும். வித்திகல்டர்ல வச்சுக்கிட்டு அரசு கிட்ட நீங்க விளக்கம் கேட்கலாமே. டிஎன்பிசி என்ன பண்ணலாம், உயர்கல்வித்துறையிடம் ஓகேலா இந்த கேண்டிடேட்னுடைய ரிசல்ட்டை நாங்க வித்திகல்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் இந்த யூனிவர்சிட்டியில இந்த டிகிரி படிச்சிருக்காரு, அவரு அந்த படிச்ச டிகிரி இந்த பர்டிகுலர் டிகிரிக்கு இணையானதுன்னு நீங்க இன்னும் எந்த ஜிஓவும் வெளியிடல. இப்ப இதை அந்த குறிப்பிட்ட பட்டப்படிப்புக்கு இணையாக நாங்கள் கருதலாமா அப்படின்னு நீங்க கிளாரிபிகேஷன் கேட்க வேண்டிய கடமை யாரோட கடமை? டிஎன்பிசியினுடைய கடமை. அதைத்தானே செய்யணும். நீ வித்திகள்ட கூட வை, நீ அந்த அன்னைக்கே வந்து கலந்தாய்வுல கலந்த அத்தனை பேர்த்துக்கும் பணி ஒதுக்கீடு ஆணை கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. நீங்க வித்திகள்ட கூட வைங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவர் படிச்ச பட்டப்படிப்பு உயர்கல்வித்துறையால் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்டப்படிப்பா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா அவருடைய இதை வித்திகல்டு பண்ணிட்டு அந்த கேஸ நீங்க கிளாரிபிகேஷன் கேட்டு உயர்கல்வித்துறைக்கு அனுப்புறது தானே முறை. அதை பண்ணாம நீங்க உங்களுக்கு பணியிடம் எல்லாம் இல்லை, நீங்க இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஓரலா வாய் வழியா சொல்லி அவரை நீங்க திருப்பி அனுப்புறீங்க. இப்போ அதே பணியிடத்தை அதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துல கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு நீங்க தூக்கி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன நிச்சயம்? இந்த கேள்வி எழுதா இல்லைங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே அவசியமே இல்லையே. இப்ப யூபிஎஸ்சி எடுத்துப்போம். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறதுலயே நாட்டினுடைய மிக உயரிய நிர்வாக பணிகள் என்று கருதப்படக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிகிரி படிச்சவங்க தான் அந்த பணிக்கு எலிஜிபிள் ஏதாவது இருக்கா என்ன? ஒரு டென்டல் டாக்டர் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் கிடைச்சு அதுல போய் மிகச்சிறப்பாக பணிபுரிகிறார். ஒரு பிஏ ஹிஸ்டரி படிச்ச ஒருத்தர் ஐஆர்எஸ் ஆபீசர் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய சர்வீஸ் ஃபுல்லா வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுலயே அவருடைய பணிக்காலம் போகுது. அதை அவர் மிக சிறப்பாக செய்கிறார். அப்போ இந்த துக்கடா போஸ்ட், நான் எந்த பணியும் குறிச்சு மதிப்பிடலைங்க, ஒரு ஐஏஏஎஸ் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ். இப்போ இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டு காமர்ஸ் படிச்சவங்க தான் எலிஜிபிள் எங்கேயாவது யூபிசி வச்சிருக்கா சொல்லுங்க? இல்ல. ஓகே, ஐஆர்எஸ் ரெவன்யூ சர்வீஸ் ஓகேலா, அதுலயே 2 இருக்கு, ஐஆர்எஸ் ஐடி, ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ். இந்த ரெண்டுமே அடிப்படையில் அவங்களுடைய பணி இயல்பு என்ன, ஒர்க் நேச்சர் என்ன? ஃபுல்லா அக்கவுண்ட்ஸ் தான்.
அக்கவுண்ட்ஸை வெரிஃபை பண்றதா, அக்கவுண்ட்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதா. இப்போ யூபிஎஸ்சி வந்துட்டு ஐஆர்எஸ் பணிக்கு பிகாம் முடித்தவர்கள் தான் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கா? இல்லையே. ஒரு டென்டல் டாக்டர் ஐஆர்எஸ் ஆகலாம், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ்க்கு போகலாம், ஒரு வெட்டினரி டாக்டர் போகலாம். அப்படிதானே இருக்கு. அப்போ அப்போ ஒரு ஐஏஏஎஸ் அது எவ்வளவு பெரிய பணி. இப்ப ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டரோட கம்பேர் பண்ணும்பொழுது ஐஆர்எஸ் அப்படிங்கிற பணி எவ்வளவு பெரிய பணி, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பணி. அப்போ அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த சிக்னிபிகண்டான பவர்ஃபுல்லான அந்த பணியிடத்திற்கு நீ இந்த பட்டப்படிப்பை படித்தவர்கள் தான் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு யூபிஎஸ்சி எதுவுமே வைக்கலையே. ஏன் தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுக்கு இந்த கூத்து தான் இருந்துச்சு. ஒரு 2011, 12, 13 கால வாக்கில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் குரூப் பண்ணிட்டு தான். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து காமர்ஸ் படிச்சவங்க, தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி தான், மேத்தமேட்டிக்ஸ் படிச்சவங்க அப்படிதான் வச்சிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசின் கவனத்துக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வேலையில்லா பட்டதாரிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல எந்த டிகிரி முடிச்சுட்டு வர்ற ஸ்ட்ரீம்ல எந்த பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வர்றவங்கல அதிகமான வேலையில்லா பட்டதாரிகள் இருக்காங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. இப்போ பெரும் ஒரு பல்க் ஆஃப் த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இதனால வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிறது அரசின் கவனத்திற்கு போய் அதுக்கப்புறம் அதை மாத்தினாங்க. ஓகேவா? இப்ப கூட உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி எக்கனாமிக்ஸ் படிச்சு, அதாவது எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது காமர்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கு. நான் கேட்கிறேன், இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேண்டிடேட் போய் கொண்டாருன்னா ஒரு சிறப்பா வேலை பார்க்க மாட்டாரா? வேலை பார்க்க முடியாதா? ஏங்க, முறையான பயிற்சி கொடுத்தோம்னா அபிஷியல் ட்ரைனிங் இருக்கு. ஓகேங்களா? தென் அந்த பணியை யார் வேணாலும் செய்யலாமே. அப்போ இந்த குறிப்பிட்ட பணியிடங்களை, அதாவது ரொம்ப டெக்னிக்கலான பணியிடங்களுக்கு அந்த இந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவுல பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வச்சிருக்கிறது சரிதான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் இருக்கு. இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்துட்டு எந்த பட்டப்படிப்பை படித்தவர்கள் வேண்டுமானாலும் இல்லாமல் வைங்கன்னு நம்ம கேட்கல. இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த இன்ஜினியரிங் டிகிரியில அந்த பர்டிகுலர் அது வந்து மெக்கானிக்கலா இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிக்கலா இருக்கலாம் அல்லது சிவிலா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்போ சில பணியிடங்களுக்கு, சில அரசு பணியிடங்களுக்கு கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட சில டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல பட்டப்படிப்பு படித்தவங்களை தான் நியமிக்கணுங்கிறது அது தவிர்க்க முடியாது. இது யூபிஎஸ்சிலயுமே இருக்கு. இப்போ ஐஇஎஸ் இருக்கு, இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு. இப்ப இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ஒரு டென்டல் டாக்டர் அப்ளை பண்ண முடியாது, ஒரு வெட்டினரி டாக்டர் அப்ளை பண்ண முடியாது, ஒரு பிஏ கிராஜுவேட் எழுத முடியாது. ஓகேங்களா? இதுக்கு பிஏ படிச்சவங்க தான் எழுத முடியும். அப்போ எந்தெந்த பணியிடங்களுக்கு உண்மையாலுமே டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல டிகிரி முடிச்சவங்க தான் எழுதணும்னு வருதோ அதை நம்ம டிஸ்பியூட் பண்ணவே இல்லை, அதை நம்ம கேள்விக்கு உட்படுத்தவே இல்லை. ஆனா பொதுப்படையான நிர்வாக பணிகளுக்கு இந்த பர்டிகுலர் டிகிரி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? லாஜிக்கலா எனக்கு புரியவே இல்லை. அப்படி பார்த்தா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவர் ஃபுல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வர்றாரு, அவர் ஃபுல்லா ரெவன்யூ அஃபேர்ஸ் தான் பாக்குறாரு. கலெக்டரோட வேலையே என்னங்க? அந்த பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே பேசுவோமே, கலெக்டரோட வருவாய் தொடர்பான நிர்வாகத்தை பாக்குறது. இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இருக்கா? இல்லையே. எந்த டிகிரி படிச்சவங்களும் ஐஏஎஸ் ஆகிறாங்கல்ல, ஐஎஃப்எஸ் ஆகிறாங்கல்ல. அப்போ யூபிஎஸ்சிலேயே அப்படி இருக்கும் பொழுது டிஎன்பிசியில ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டரு, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட், இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட பட்டப்படிப்பை தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறது இது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தோணலைங்க. அது சரின்னு தெரிஞ்சவங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன்வைங்க. நியாயமா இருந்தா நம்ம ஏத்துக்க தயாராகவே இருக்கிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பணியிடங்களுக்கு, அதாவது ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் மாதிரி பணியிடங்களுக்கு நீங்க ஒருத்தர் காமர்ஸ் தான் முடிச்சிருக்கணும், ஒருத்தர் எக்கனாமிக்ஸ் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து
சரியாங்கிறதே ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம்தான். யூபிஎஸ்சி வந்து ஐஆர்எஸ்க்கு, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் ஐஏஏஎஸ், இந்த பணிக்கு, தென் ஐஏஎஸ் பணிக்கெல்லாம் வந்து எனி டிகிரி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும்போது இது ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான். இதுல என்னன்னா, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னு நாங்க மீன் பண்ணல, பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட்னு நாங்க மீன் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. இதுதாங்க உச்சகட்ட கொடுமைங்க, உச்சகட்ட கொடுமை. அப்ப அந்த கேண்டிடேட் என்ன பண்ணிருக்கணும், அப்போ நீங்க வந்து எனக்கு நீங்க ரிட்டர்னா கொடுங்க. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, ஓரலா சொன்னீங்கல்ல, நாங்க மீன் பண்ணது பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட். ஆனா நீங்க படிச்சிருக்கிறது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், வாட் எவர் இட் இஸ். அதனால் நாங்க உங்களுக்கு இந்த பணியை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்க ரிட்டனா கொடுங்கன்னு அந்த கேண்டிடேட் கேட்டிருக்கணும். ஆகவே கலந்தாய்வில் கலந்து கொள்ள போகின்ற கலந்தாய்வர்களை நீங்களும் இது போன்று திருப்பி அனுப்பப்பட்டால் நீங்கள் அதற்கு சம்மதிக்காதீர்கள். ஓகேங்களா? நீங்க அறவழியில உங்க நியாயத்தை வெளிப்படுத்துங்க. உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை முன்வைங்க அறவழியில. ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. ஓகேங்களா? உங்களை நாங்க அங்க போய் சண்டை போடுங்கன்னு நான் சொல்லல. ஓகேங்களா? உங்க பக்கம் இருக்கிற நியாயத்துல நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. அதுல வந்து சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இப்போ நேத்து அந்த கேண்டிடேட் வந்துட்டுங்க ஒத்த காலில் நின்று இருந்தாருன்னா எனக்கு இது ரிட்டர்னா கொடுங்க அப்படின்னு நின்றுக்கணும். இந்த கடலோரை சேர்ந்த நேத்து காணொலி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கேண்டிடேட் என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஓகே மேடம், ஓகே, நீங்க அதை நீங்க இப்ப சொன்னதை எனக்கு ரிட்டர்னா கொடுத்துருங்க, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். இல்லைன்னா அங்கேயே ரோட்ல உட்காருங்கய்யா, தர்ணா பண்ணுங்க. தர்ணா செய்வது என்பது சட்டத்துக்கு புறம்பான போராட்ட வழிமுறை அல்லவே. உங்களுக்கு அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போராட்ட வழிமுறை தானே. ஓகேங்களா? சோ அப்போ வந்து நியாயமா கேளுங்க. இப்போ இப்போ இப்படி கேட்டா தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, அதெல்லாம் கோர்ட்டுக்கு எத்தனை பேர்த்தினால போக முடியும்? இப்போ நீங்க வந்துட்டு உங்களுடைய அகிம்சை வழியில உங்க எதிர்ப்பை காட்டுங்க. எனக்கு உங்களுக்கான பணியிடம் எதுவும் இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்கன்னா எனக்கு அதை ஸ்கிரீன்ல காமிங்க மேடம், அந்த போஸ்ட் போட டைப் பண்ணுங்க, அது எல்லாமே 0 காமிச்சுதானே நான் போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அல்லது இந்த பட்டப்படிப்பு வந்து நாங்க இப்படி மீன் பண்ணிருக்கோம், அப்படி மீன் பண்ணிருக்கோம், நீங்க எப்படி மீன் பண்ணாலும் நோட்டிபிகேஷன்ல தெளிவா சொல்லிருக்கணுமா இல்லையா? சரி, பிலிமினரி ஸ்டேஜ்லயாவது நீங்க சொல்லிருக்கணும், மெயின் ஸ்டேஜ்ல எதுலயாவது சொல்லிருக்கணுமா இல்லையா? கலந்தாய்வுக்கு அழைச்சிட்டு திருப்பி அனுப்புறது என்ன நியாயம்? அப்போ நீங்க வேற யாருக்கிட்டயோ காசு வாங்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல கலந்தாய்வுக்கு வர்றவங்களுக்கு அந்த பணியிடங்களை தூக்கி கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இது ஒரு நவீன முறைகேடுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு கலந்தாய்வர்கள் மத்தியில எழுவது இயல்பு தானே, நியாயம் தானே. இதத்தாங்க நம்ம கேட்கிறோம். அன்பான நீங்க வந்துட்டு இது எல்லாமே உங்களுக்காக தான் பேசுறேங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து போட்ட காணொளிக்கு ஒருத்தர் வந்து ஒரு உருட்டுறாரு. என்ன உருட்டுறாருன்னா, சார், பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியா, எனக்கு அந்த எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னா, இல்ல வேற பல யூனிவர்சிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறாரு. எந்த யூனிவர்சிட்டி இருக்குன்னா அவரு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு அவர் சொல்ல. இதுதான், இப்படிப்பட்ட நியாயவான்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று, அறத்தின் பக்கம் நின்று அவங்களுக்காக நம்ம பேசுறோம். அதை கூட புரிஞ்சுக்காம ஒரு கேண்டிடேட் வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு, ஆனா கடைசி வரைக்கும் அவர் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் எந்த யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லவே இல்லை. எங்க இருந்தா தானே சொல்றதுக்கு. ஓகேங்களா? சும்மா வந்து டிஸ்பியூட் பண்ணணுங்கிறதுக்காக ஓகேங்களா வந்து கமெண்ட் போட வேண்டியது. ஓகேங்களா? இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கூட அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? இது போன்ற கலிசடைகள் எனக்கு தேவையே இல்லை. சரிங்களா? அன்பான போட்டித் தேர்வர்களே, உங்களை ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்கார வச்சு உங்களுக்கான பணியிடங்கள் எல்லாமே உங்க கேட்டகரியில உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு எல்லாமே 0வா இருக்கு பாருங்க அப்படின்னு காமிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை.
அடுத்து ஓரலா வந்துட்டு ஓகே, இவங்கெல்லாம் கிளம்பிருங்க, உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதை அவங்க ஸ்கிரீன்ல காமிக்கணும். இன்னொன்னு, இப்போ படிச்ச டிகிரியில இல்ல இல்ல இந்த டிகிரி இல்ல அந்த டிகிரினா அதை அவங்க ரிட்டர்னா கொடுக்க சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, எல்லா யூனிவர்சிட்டியுமே நீங்க அரசுனுடைய மானியத்தினால நடத்தப்படுகின்ற யூனிவர்சிட்டி தான். அப்போ ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அரசால் நிதி ஒதுக்கீடு பெறக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் வழங்கும் வந்துட்டு நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றீங்கன்னா, அப்போ இந்த குடிமக்கள் யார நம்புறது? எந்த கல்வி வளாகத்துல படிக்கிறது? எந்த கல்வி முறையில பட்டம் பெறுவது? இப்ப இந்த பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? இந்த கேள்விகளை உங்கள் அனைவரும் சார்பாக உங்கள் முன் வைக்கின்றேன். எங்களுடைய சேனலை பார்க்காதவங்க தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெறுமனே வந்துட்டு அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வெறுப்பை உமிழும் நோக்கத்தோடு கமெண்ட் போடுறவங்க தயவு செஞ்சு நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? நான் நான் முன்னாடி வச்சிருக்கிற உங்க முன்னாடி வச்சிருக்கிற கருத்துல தவறு இருந்துச்சுன்னா கருத்தால முன்வைங்க. தப்புனா நான் ஓப்பனா ஓகே சாரிங்க, நான் கவனிக்கல, மன்னிச்சுக்கங்க, நான் ஓப்பனா நான் சொல்றேன். நான் இதுல ஒண்ணும் இது கிடையாது எனக்கு. நன்றி நண்பர்களே. எங்களுடைய எங்களுடைய காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவை தாருங்கள். நன்றி.